ஜென்டில்மேன், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுல நம்ம பசங்களுக்கு இருக்கிற சில முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபேஸ் வாஷ் உண்மையாகவே ஒர்க் ஆகுமா? நமக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன். ஒன்று சோப் யூஸ் பண்ணுறது அல்லது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது. சோப் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், ஸ்கின் டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக அது நம்மளோட ஸ்கின்ல ஆக்ட் ஆகும். ரெண்டாவது கொஸ்டின், ஃபேஸ் வாஷ் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்? வெறுமனே ஏன் தண்ணிட்டு நம்ம முகத்தை கழுவக்கூடாது அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பொல்யூஷன், டர்ட்டு, ஆயில், அன்வான்ட் டெப்ரிஸ் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஸ்கின்னை க்ளீனாக அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷ் ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் நார்மல் வாட்டர்ட்டு கிளியர் பண்ணும்போது கண்டிப்பாக அதெல்லாம் க்ளீன் ஆகாது. மூணாவது கொஸ்டின், ப்ரோ டெய்லி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமா? எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 2-3 தடவை தாராளமாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் க்ளீனாகவும் கிளியராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நாலாவதாக நம்ம எல்லாருக்கும் வர ஒரு டவுட், என்ன ஃபேஸ் வாஷ் ப்ரோ யூஸ் பண்ணலாம்? ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். நம்ம ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகிற மாதிரி ஃபேஸ் வாஷ் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா, நம்மளோட ஓன் பிராண்ட்லேயே ஏஆர்எஸ்எஃப் ஃபேஸ் வாஷ்